அவங்களா வரலப்பா, வீட்ல இருக்கிறவங்க கம்பல் பண்ணி இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அன்னிக்கிட்ட என்ன சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியும். அதெல்லாம் எதுவும் இல்லை, நானே தான் வந்தேன். மீனாட்சி, உங்க அண்ணி எதுக்கு வந்திருக்காங்கன்னு நீயே சொல்ல. அப்பா, நம்ம வீடு எப்படி இருக்கு, நம்ம எப்படி பழகுறோம், இதெல்லாம் பார்த்துட்டு போகதான் அண்ணி வந்திருப்பாங்க. என்ன சரியா அண்ணி? அம்மா, அவன் கொஞ்சம் வெளியே போயிருக்காம்மா, இப்ப வந்துருவான். அண்ணி இருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் gift வச்சிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. எங்க இங்க வச்சத காணோம். ஒருவேளை அண்ணன் எடுத்துருப்பாரோ? ஃபோன் பண்ணுவோம். கொடுத்துருங்க. ஓகே சார். மீனாட்சி கால் பண்றா, பேசுவோம். ஹலோ, சொல்லுமா. அண்ணா, வசு அண்ணியோட ஓவியத்தை இந்த ரூம்ல வச்சிருந்தனே, நீ எடுத்து எங்கேயாவது வச்சிருக்கியா? அது நான் தான் அந்த படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை ஃப்ரேம் போடுறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். ஓ, அண்ணி படத்து மேல தூசி துரும்பு படக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரேம் போட போயிருக்கியாக்கும். ஆமா, எதுக்கு கேக்குற? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஹலோ. ஐயோ, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சே. என்னாச்சு? அண்ணி வந்திருக்காங்க. நீங்க வரீங்களா இல்ல லேப்டாப்பை கொடுத்துருவான்னு கேட்கலான்னு பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இங்க எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அதுவும் மீனாட்சி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நான் சொல்ல வந்ததை எப்படி உங்ககிட்ட சொல்றது? உனக்காக அவன் தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்றப்போ நீ ஏன் அவனுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடாது? இத பாரு வசுந்தரா, இது எங்க குடும்பத்தோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். வசு, தயவு செஞ்சு அவன்கிட்ட பேசுமா. அண்ணி, சாரி அண்ணி, உங்களுக்காக ஒரு gift வச்சிருந்தேன், அதை எங்கேயோ வச்சுட்டேன். இன்னொரு நாள் நானே அதை உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் மீனாட்சி கிட்ட பேசணும். அண்ணி, என்கிட்ட பேசுறதுல என்ன இருக்கு, வாங்க பேசலாம். வாங்க. போம்மா, வாங்க. அண்ணி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நானே உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன், நீங்களே என்ன தனியா கூட்டிட்டு வந்துட்டீங்க. நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? அவரை பத்தி தான். என் வாழ்க்கையில எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சேன். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். என்னதான் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் எனக்கும் கல்யாண ஆசை இருந்துச்சு அண்ணி. அன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு அர்ஜுன் சார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே நான் இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல அண்ணி. அர்ஜுன் சார் மாதிரி ஒரு கணவர் நல்லவரா கிடைக்க ஒரு பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். நான் கொடுத்து வச்சவதானே அண்ணி. நான் ரொம்ப போர் அடிச்சிட்டு இருக்கேனா? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். நான் அர்ஜுன் சார் பத்தி தெரிஞ்சுக்கணும் அண்ணி. அவர் என்ன விரும்புவாரு, என்ன கலர் ட்ரெஸ் போடுவாரு, எதை விரும்பி சாப்பிடுவாரு, யாரோட படத்தை விரும்பி பாப்பாரு, இப்படி அவருக்கு பிடிச்சது என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அண்ணி. என்னோட லைஃப்ல இப்படி ஒரு கல்யாண சந்தோஷம் இருக்கும்னு என் வாழ்க்கையில நான் நினைச்சு பார்த்ததே இல்லை அண்ணி.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தான் அவரை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ப்ளீஸ் அண்ணி, அவரை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. அண்ணி ப்ளீஸ் எனக்கு அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க. கட்டிக்க போறவரை பத்தி மத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்க கூடாது, நீங்களா தான் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். கரெக்ட் அண்ணி, நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி, நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. ஒன்றும் இல்லை. அண்ணனை பத்தி தானே. கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணி திரும்புங்க. அண்ணி சூப்பர் அண்ணி, அழகா இருக்கீங்க. வாங்க போலாமா? ஓகேங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க சார். இங்க மிஸ்டர் ரவிவர்மன் ஒரு ஓவியர் அட்மிட் ஆயிருக்காரா? ஆமா சார், அவர் கோமா பேஷண்ட். நீங்க யாரு? என் பேர் இளமாறன். ஒரு விஷயமா அவரை பார்க்கறதுக்காக அவரோட ஆர்ட் கேலரி போனேன். அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கிறதா சொன்னாங்க. அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் அவருக்கு துணையா இருக்கிறதாவும் சொன்னாங்க. நான் இப்போ அவரை பார்க்கணும், கொஞ்சம் வர சொல்ல முடியுமா? ஆமா சார், இருக்காரு. இருங்க, வர சொல்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க சார். ஓகேங்க. ஹலோ மேடம், வர சொன்னீங்களே மேடம். ஆமா சார், சார் தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. சார், இவர் தான் ரவிவர்மனோட அசிஸ்டன்ட். ஹாய் சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? பேசலாம் சார், வாங்க வாங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும் சார். என்ன ஹெல்ப் சார்? இது ரவிவர்மன் சார் வரைஞ்ச ஓவியம் தானே? ஆமா சார், அவர் வரைஞ்சது தான். ஏன் சார், என்ன விஷயம்? இல்லை சார், சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஓவியத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்கு சார். என்ன ஸ்பெஷல்? இந்த ஓவியத்துக்கு கீழே சார் கையெழுத்து போட்டிருக்காரு. அதுக்கு பக்கத்துல 3 புள்ளி வச்சிருக்காருன்னா யாரோ அவங்க மனசுக்குள்ள இருக்கிற உருவத்தை சொல்லி அதை சார் வரைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். இதுக்கு இல்யூஷன்னு பேரு. அண்ணா, இப்போ நீங்க உங்க சின்ன வயசுல எப்படி இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா அப்படியே வரைஞ்சு கொடுப்பாருனா. ஓ, அதே மாதிரி சின்ன வயசு போட்டோ கொடுத்து இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்டா அப்படியே வரைஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி ஓவியம் தானே இந்த ஓவியம். சார், இதை யார் வரைய சொன்னாங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா சார்? நல்லா தெரியும் சார். JKR குரூப் கம்பெனியோடைய சேர்மன் அவர் சின்ன வயசு ஃப்ரெண்டு பத்தின விவரங்களை சொல்லி இந்த ஓவியத்தை வரைய சொன்னாரு. இந்த ஓவியத்தை வரைஞ்சு முடிச்சதும் சாருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த கம்பெனியோட MD தான் இப்ப சாருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சார் எப்போ கண் முழிப்பாரு? அதை பற்றி டாக்டர்ஸ் ஏதாச்சும் சொன்னாங்களா சார்? சார், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். அவர் எப்ப கண்ணு முழிப்பாருன்னு இன்னும் சொல்லல. நீங்க யாரு, எதுக்கு இதை பத்தி விசாரிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சாருக்கு வேண்டப்பட்டவன். அவருக்கு தூரத்து ரிலேஷன் தான். ரவிவர்மன் சார் எப்போ கண் முழிச்சாலும் எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்க. பண்றேன். என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 96884369. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். இந்திரா, வசுந்தரா அந்த பொண்ணுகிட்ட நல்லபடியா பேசிட்டு வருவான்னு நினைக்கிறேன். உங்க நினைப்பு பழிக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் அண்ணி. ஏன் இந்திரா, உனக்கு நம்பிக்கை இல்லையா? வசுந்தரா மனசுக்குள்ள என்ன கணக்கு போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையா அண்ணி? என்னம்மா சொல்ற? நாம சொன்னதை மீறி வசு எதுவும் செய்ய மாட்டா. அண்ணி, நீங்க அப்படி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவளையும் அவங்க அம்மாவையும் நம்பவே கூடாது. இப்ப அவளுக்கு வாச்சிருக்கிறது பெரிய இடம். நம்மள மாதிரி பிக் ஷாட் இல்லனாலும் இளமாறனும் பணக்காரன் தான். மீனாட்சியா அர்ஜுன் கட்டிக்க கூடாதுன்னு சொன்னா இளமாறன் அவளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தப்பா கணக்கு போட்டிருப்பாள்ல. நீங்க சொல்றது கரெக்ட் மம்மி. சேச்சே, நீ அவளை தப்பா நினைக்காதம்மா. நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவா. ஐயோ அண்ணி,
இப்ப அவளுக்குன்னு ஒரு குடும்பம் உருவாக போகுது. அவ குடும்பத்துக்கு நல்லது நினைப்பாளா இல்ல நம்ம குடும்பத்துக்கு நல்லது நினைப்பாளா? ஏதாவது ஒண்ணு நடக்கணும் அண்ணி. எனக்கு இந்த மீனாட்சி வீட்டுக்கு வரதுல சுத்தமா இஷ்டம் இல்ல. நினைக்க நினைக்க நெஞ்சு பதறுது அண்ணி. நம்ம குடும்ப அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? ஒரு உடம்பு குறையுள்ள ஒரு பொண்ண எப்படி அண்ணி அர்ஜுனுக்கு கட்டி வைக்க முடியும்? ச்சே, எனக்கு சுத்தமா பிடிக்கல அண்ணி. உங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் பொசுங்கி போச்சே. அதெல்லாம் நடக்காது இந்திரா. வசு இப்போ அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்துருவா. ஒரு நல்ல முடிவோடு தான் வருவா. அண்ணி, அவளே வந்துட்டா. என்ன வசு, மீனாட்சி வீட்டுக்கு போனியா? அவகிட்ட பேசுனியா? என்ன சொன்னா? வசு சொல்லுமா. ஏய், அண்ணி கேக்குறாங்கல்ல, சொல்லு. போய் பேசுனியா இல்லையா? உனக்காக தாம நாங்க காத்துட்டு இருந்தோம். என்னம்மா சொன்னாவ? மேடம், நான் அவங்க வீட்டுக்கு போனேன். ஆனா என்னடி ஆனா ஆவனானே? என்னால இந்த விஷயத்த பேச முடியல. என்னடி? இந்திரா, என்னம்மா இது இப்படி திடீர்னு அடிச்சுட்ட? மன்னிப்பு கேளு முதல்ல. முடியாதண்ணி. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இந்த வீட்ல எனக்கு உரிமை இல்லையா? எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு வந்து நிக்கிறா. நீங்க சும்மா இருங்க அண்ணி. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அந்த மீனாட்சி கிட்ட பேசிட்டு வா. கல்யாணத்தை நிறுத்தணும்னு படிச்சு சொன்னோம். போதாததுக்கு இவ அம்மா கிட்டயும் சொன்னோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டு இப்படி பேசாம வந்து நின்னா என்ன அர்த்தம்? ஏமா நீ பேசல? என்னால பேச முடியல மேடம். ஏன் பேச முடியல? இது என் குடும்பத்து பிரச்சனைமா? வசு, எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு தானே நான் உன்னை அனுப்புனேன். அந்த பொண்ணுகிட்ட பேசவும் சொன்னேன். இப்படி வெறும் கையோட வந்து நிக்கிறியம்மா? என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்னால அவங்க கிட்ட பேச முடியல. அந்த பொண்ணு மீனாட்சி தன் குறையெல்லாம் மறந்துட்டு கல்யாணம் ஆக போதுங்கிற சந்தோஷத்துல இருந்தா. அத பார்த்து என்னால எதுவுமே பேச முடியல. ஏய், சும்மா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி பேசினதே பேசிட்டு இருக்காத. நீ பேசக்கூடாதுன்னு தாண்டி போயிருப்ப. அண்ணே, இவ ஒரு முடிவோட தான் போயிருக்கா. நான் தான் சொன்னேன்ல. ஏய், உனக்கு ஒரு பெரிய இடத்துல மாப்பிள்ள கிடைச்சிருக்கு. இப்ப பேசுனா ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடும். உன் கல்யாணம் நின்னு போயிடக்கூடாதுன்னு தானே அந்த பொண்ணுகிட்ட நீ பேசல? ஐயோ, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. வேற எப்படி நினைச்ச? ஒருவேளை அர்ஜுனுக்கு அந்த பொண்ணோட கல்யாணம் ஆனா அவன் அந்த வீட்லயே தங்கியிருப்பான். அப்ப அந்த சொத்துல சுகபோகமா இருக்கலாம்னு நினைச்சியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மேடம். என்ன இல்ல நொல்லன்னு? மெனக்கிட்டு வீடு வரைக்கும் போன நீ பேசாம திரும்ப வந்திருக்கனா அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. முதல்ல நீ போனியாங்கிறதே எங்களுக்கு சந்தேகமா இருக்க. ஏமா வசுந்தரா, உன்னை நம்பி தானே இந்த பொறுப்பை கொடுத்தேன். எந்த வேலையை கொடுத்தாலும் நீ சரியா பண்ணுவ. இது வரைக்கும் நீ இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்ல. அர்ஜுன் ஏதாவது சொல்லுவான்னு பயந்துட்டியா? இல்ல இந்திரா சொல்றதுதான் உண்மையா? சொல்லு வசு. இவ சொல்ல மாட்டா நீ. அதான் இவ நினைப்பெல்லாம் நான் தெளிவா சொல்லிட்டேனே. ஏய், இத பாரு. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அர்ஜுன் சொன்னதுல இருந்து எதுவுமே நல்லதா நடக்கல. ஓட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? இன்னைக்கு எங்க குடும்பத்தையே பதம் பார்க்கணும்னு நினைக்கிறியா? அண்ணி,
இவளோட சுயரூபத்தை இப்பவாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருக்குன்னு சொன்னீங்க. இருந்திருந்தா இப்படி வெறும் கையோட வந்து நின்னு இருப்பாளா? போய் நல்லா கொட்டிக்கோ. போய் உன் குடும்பத்தையும் காப்பாத்து. வசு, அண்ணி, என்னாச்சு அண்ணி? போன விஷயத்தை பத்தி மீனாட்சி கிட்ட பேசுனீங்களா? வசு சொல்லுமா. அந்த பொண்ணுகிட்ட பேசுனியே, என்ன சொன்னா? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன வசு, என்னாச்சு? இப்ப எதுக்கு நீ ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு அண்ணி? கல்யாணங்கிறது பெரிய விஷயம்மா. ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைப்பாரான்னு மனசுக்குள்ள ஏங்கிட்டுதாம்மா இருப்பா. சில பேருக்கு அது வரமாயிடும், சில பேருக்கு சாபமாயிடும். அதுல நானும் மீனாட்சியும் ஒண்ணுதாம்மா. வசு, என்னம்மா சொல்ற? அங்க என்னம்மா நடந்துச்சு? மா, வீட்டுக்கு போன என்ன ஆரத்தி எடுத்து வலது கால எடுத்து வச்சு உள்ளவாமான வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. அண்ணி வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம்னு வாய் நிறைய சந்தோஷத்தோட சொல்றாங்க. ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விடுறாங்கம்மா. என்ன அவங்க வீட்டு மருமகளா நினைச்சு வாழ்த்தி வரவேற்கிற அவங்க கிட்ட எங்க வீட்டுக்கு நீ மருமகளா வராதன்னு எப்படிம்மா என்னால சொல்ல முடியும்? தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுங்கிற சந்தோஷத்துல இருக்கா. அதை என்னால கெடுக்க முடியாதும்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. மம்மி, என்ன மம்மி வசு மேல அவசரப்பட்டு கை நீட்டிட்ட? அன்னைக்கு அவங்க அப்பாவை அடிச்சதுக்கு மாமா அந்த குதி குதிச்சாரு. இப்போ மட்டும் இது தெரிஞ்சது மாமா பெரிய பிரச்சனையாக்கிடுவாரு. வசு, வாங்க தம்பி. வாடே. அதான் நான் பார்த்தேன். அர்ஜுன் பைய சாப்பிட கூப்பிட வந்துருவானே. என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க? யாரும் சாப்பிட வரல? எங்களுக்கு பசிக்கல தம்பி. தம்பி, நேரம் ஆயிடுச்சு, நீங்க போய் சாப்பிடுங்க. எங்க யாருக்கும் பசி இல்ல. ஒரே நேரத்துல எல்லாருக்கும் பசி இல்லாமல இருக்கும். ஆச்சரியமா இருக்கு. தம்பி, அந்த அமெரிக்கா அத்தை இருக்காங்கல்ல, அவங்க எங்க வீட்டு பொண்ண, அத உங்க பசுவ அரைஞ்சிட்டாங்க தம்பி.